ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மீண்டும் வில்லேஜ். வீட்டு சமையலுக்கு ஒரு தேங்காய் தேவைப்பட்டுச்சு. தோட்டத்தில் எங்கேயாவது தேங்காய் விழுந்திருக்கான்னு கீழே தேடிக்கிட்டே போன எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ், நேச்சரோட ஒரு சின்ன கிஃப்ட். இந்த காளான் இன்னைக்கு என் கண்ணில் பட்டதே பெரிய அதிசயம்தான். ஏன்னா நான் தோட்டத்துக்கு வரும்போதே மணி 11 ஆச்சு. 11 மணி வரைக்கும் இது எப்படி யாரும் பறிக்காம இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 2-3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சிச்சுன்னா 3ஆவது நாள் காளான் தானா முளைக்கும். இந்த குட்டி காளானை பறிக்கிறதுக்கு காலையில 6 மணிக்கு 7 மணிக்கே தோட்டத்துல வேலை பார்க்குறவங்க வந்து தேடுவாங்க. காளான் ஒரு டைப் ஆஃப் ஃபங்கஸ். எந்த மாதிரி இடத்துல முளைக்கும் அப்படின்னா, ஒரு மரம் வெட்டியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல முளைக்கும். டீகாம்போசிஷன் எங்க நடக்குதோ அந்த இடத்துல முளைக்கும். சாயில் ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா, மழை பெஞ்சதுக்கு அப்புறம் சாயில் மாய்ஸ்சர் கண்டென்ட் நிறைய இருக்கும்போது முளைக்கும். மழை பெஞ்ச அடுத்த நாள் நல்ல வெயில், அதனால தரையில ஈரப்பதம் இல்லை. கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த காளான் குடை மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேரு குடை காளான். ஒரு ஏரியாலையும் ஒரு பேர் சொல்றாங்க. எந்த காளான்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் எனக்கும் தெரியாது. தோட்டத்துல இருக்கவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச தூரம் கழிச்சு இன்னொரு காளானும் முளைச்சிருந்துச்சு. அது வந்து விஷ காளான். அதை கடைசியா காட்டுறேன். போனதென்னவோ தேங்காய் எடுக்க தான். அங்க காளானும் கிடைச்சிச்சு, தேங்காயும் கிடைச்சிருச்சு. ஒரு குட்டி சைஸ் அம்ப்ரெல்லா மாதிரி, குழந்தைங்க விளையாடுற டாய்ஸ் மாதிரி இருக்கு. ஆனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. காளானோட பின்னாடி பகுதியை தொட்டு பார்த்தோம்னா அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க. வெல்வெட் ட்ரெஸ்லாம் தொட்டோம்னா சாஃப்டா ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதே மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும். பின்னால ஒயிட் கலர்ல இருந்துச்சுன்னா இதெல்லாம் சாப்பிடலாம். ஆனா இதே ப்ரௌன் கலர்ல, பிளாக் கலர்ல இருந்துச்சுன்னா அதெல்லாம் சாப்பிடக்கூடிய காளான் கிடையாது. பிங்க் ஷேட்ல உள்ளதெல்லாம் நம்ம ஊர் சைடு சாப்பிட்றது கிடையாது. ஆனா கொடைக்கானல் சைட்லாம் சாப்பிட்றாங்க. கொஞ்ச தூரத்துல இன்னொரு காளானும் இருந்துச்சு. இதுவும் ஃப்ரெஷ்ஷான காளான், சாப்பிடக்கூடியது. 2 மரம் தள்ளி இன்னொரு குட்டி பட்டன் சைஸ் காளான் முளைச்சிருக்கு. பார்க்கும்போதே தெரியுது இது மேல ஒயிட் கலர்ல இல்லைன்னு. பறிச்சு பார்ப்போம் அடிப்பகுதி எந்த கலர்ல இருக்குன்ட்டு. இங்க பாருங்க, பிளாக்கா இருக்கு. இந்த காளான் சாப்பிடக்கூடியது கிடையாது. இது தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். இன்னொரு தென்னை மரம் பக்கத்துல ஒரு பெரிய சைஸ் காளான் முளைச்சிருந்துச்சு. ஒயிட்டா தான் இருந்துச்சு, கீழேயும் ஒயிட்டா தான் இருக்கு. இது அடுக்கடுக்கா இருக்கிற டைப். இந்த டைப்பை வந்து நம்ம ஊர்ல சாப்பிட மாட்டாங்க. இதுவும் தொட்டு பார்த்தா சாஃப்டா தான் இருக்கும். ஆனா நம்ம சாப்பிட மாட்டோம். நம்ம கடையில வாங்குற காளானுக்கும், அதாவது காளான் வளர்க்குறாங்கல்ல செயற்கையா, அதுக்கும் இந்த இயற்கையா விளையிற காளானுக்கும் டேஸ்ட் டோட்டலாவே டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இந்த அதுவா முளைக்கிற காளானோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இயற்கையா முளைக்கிற காளான் எல்லா இடத்துலையும் முளைக்காது. சாயிலோட ஹெல்த் எங்க நல்லா இருக்கோ அந்த இடத்துல தான் முளைக்கும். ஸோ ஒரு இடத்துல காளான் முளைக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து மாய்ஸ்சர் நல்லா கரெக்டா இருக்கு, மைக்ரோப்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாயில் ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. தோட்டத்து காளானை நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயோட சேர்த்து வேக வச்சு அப்படியே சாப்பிடலாம். இல்லைன்னா கிரேவி டைப்ல வெங்காய தக்காளி போட்டு செய்யலாம். எப்படி செஞ்சாலும் நல்லா இருக்கும். மஷ்ரூம்ஸ்ல நிறைய புரோட்டீன் இருக்கு. மஷ்ரூம் அலர்ஜி இல்லாதவங்க எல்லாரும் தாராளமா இந்த டிஷ்ஷை சமைச்சு சாப்பிடலாம். இயற்கையோட கனெக்டடா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.